वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதையில் ஸ்வாத்தியாயாபியசனஞ்சைவ வாங்மயம் தப உச்சதே என்று பகவான் பிரதிதினம் வாக்ரூபமான ஒரு தபஸை ஸ்வாத்தியாய அபியசனம் செய்வா. இந்த பகவத்கீதை பாராயணம் இத்தியாதிகளை நாம் அத்தியனம் செய்வதாலும் அதை திருப்பி திருப்பி சொல்வதாலும் சில பேருக்கு கற்றுக் கொடுப்பதாலும் அது ஒரு வாங்மயமான தபஸ் அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். அது உண்டு இல்லாமல் யத சத்யம் யதோ தர்ம யதோ ஹ்ரீரார்ஜவம் யத ததோ பவதி கோவிந்தா யத கிருஷ்ணஸ்ததோ ஜெயா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எடுத்து பார்க்கும்போதே எந்த இடத்துல சத்தியமும் தர்மமும் ஈஸ்வர விரோதமான காரியத்தில் வெக்கவும் யதா ஹ்ரீஹி ஆர்ஜவம் யதா ஹிருதயத்தில் ஒரு நேர்மை இருக்கோ அந்த இடத்துல கோவிந்தன் அங்கேயே இருக்கானா. அதனால் இந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். சத்தியமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், ஈஸ்வர விரோதமான காரியங்களில் வெக்கப்படணும், அதில் ஈடுபடவே கூடாது. அது உண்டு இல்லாமல் ஆர்ஜவம் ஹிருதயத்தில் ஒரு நேர்மை எப்பயும் இருந்ததுன்னா அந்த இடத்துல பகவான் கோவிந்தன் நம்ம கூடயே இருப்பானா. அதனால் என்ன ஆகுதுன்னா யத கிருஷ்ணஸ் ததோ ஜெயா, எங்கே கோவிந்தன் இருக்கானோ அந்த இடத்துல எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் அழகாக நம்மளுடைய குணத்தையும் மேம்படுத்திண்டு பகவத் பிரீத்திகரமான காரியங்களையும் செய்துண்டு தத்வாரா கோவிந்தனை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுக்கறது. அவ்வாறே இன்றைய பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல ரொம்ப மனோநிலையை சரியாக வச்சுண்டு நம்ம பகவான்கிட்ட ஈடுபடுறதுக்கு முன்னாடி குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरु ब्रह्मा गुरुर्विष्णुर् गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपञ्चस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासम् वसिष्ठनप्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखदातम् तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्मम। अधिष्ठानं तथा कर्ता करणं च पृथग्विधं विविधाश्च पृथक् चेष्टा दैवं चैवात्र पञ्चमम्। शरीरवाङ्मनोभिर्यत्कर्म प्रारभते नरः न्याय्यं वा विपरीतं वा पञ्चैते तस्य हेतवः। विद्यया विन्दते अमृतम् அப்படின்னு சொல்ல பிரகாரம் நாம் இதுவரை செய்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நமக்கு டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணஞ்ச பிருதக்விதம் விவிதாश्च பிருதக் சேஷ்டாः தெய்வம் சைவாத்ர பஞ்சமம். शरीरवाङ्मनोभिः यत्कर्म प्रारभते नरः न्याय्यं वा विपरीतं वा पञ्चैते तस्य हेतवः. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. இதற்கு முன்பான ஸ்லோகத்தில் பரமாத்மா பஞ்சைதானி மகாபாஹோ காரணானி நிபோதமே சாங்கியே கிருதாந்தே புரோக்தானி சித்தையே சர்வகர்மணாம் என்று அருளி செய்தான். சாங்கியே கிருதாந்தே புரோக்தானி, ஆத்ம விஷயமான ஒரு சித்தாந்தம், சங்கியான ஆத்ம விஷயமான புத்தி, அதில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிர்ணயம். சித்தாந்தம்ன்றது என்னது? நிர்ணயம் பண்ணுறது. இதுவா அதுவான்றதான கிளாரிட்டி இல்லாமல் நம்ம ஒன்றுக்கு ஒன்று கன்ஃபியூஷனில் இருக்கும்பொழுது இதுவா அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா இப்படி பார்க்கலாமா அப்படி பார்க்கலாமா நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது இல்லை இப்படித்தான் ஒரு தீர்மானத்தை நிர்ணயம் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதற்கு பேர் சித்தாந்தம் என்பதாக பெயர். எப்பொழுதுமே சித்தாந்தம் தான் முக்கியமானது. பூர்வபக்ஷம் 1000 கேள்வி கேட்கலாம், 1000 கோணாமனா கேள்விகளும் கேட்கலாம், எப்படி வேணால் கேள்வி கேட்கலாம்.
ஆனால் கடைசியில் சித்தாந்தத்தின் வாயிலாக நமக்கு என்ன மெசேஜ் கிடைக்கிறதுன்றது இருக்கு பாருங்க, அதுதான் பிரதானம், அதுதான் இன்றியமையாதது, அதுதான் மிக முக்கியமானது. 5 விஷயங்கள் பாருன்னா பரமாத்மா. பஞ்சைதானி மகாபாகோ காரணானி நிபோதமே. நான் சொல்கிறேன்டா உனக்கு, என்னை விட உனக்கு யாரோட கிளாரிட்டியோடு கொடுப்பா. ஏன்னா அந்த சிஷ்யனுடைய மைண்டு, சிஷ்யனுடைய மென்டாலிட்டி கரெக்டாக தெரியணும். சிஷ்யனுடைய மைண்ட் செட்டுன்றது ஆச்சாரியனுக்கு கரெக்டாக தெரிஞ்சாதான் அந்த கிளாரிட்டி கிடைக்கும். இல்லைனா அதர்வைஸ் அந்த கிளாரிட்டி கிடைக்கவே கிடைக்காது, அது புரிஞ்சுக்கவும் முடியாது. தான் நிபோதமே, என்னிடத்துலேருந்து தெரிந்து கொள். உனக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லுவேன். அடுத்தது உனக்கு நெக்ஸ்ட்டு நான் சொல்லும்பொழுது என்ன ஆகும்னா மேற்கொண்டு சந்தேகமே வராது. வேறு யார்கிட்ட போய் கேட்கலாமான்னா 4வது அத்தியாயத்திலே பெருமாள் ஒன்று சொன்னாங்க, அவர் கோலியோ இமம் விவஸ்வதே புரோக்தம் புரோக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுஹு இக்ஷ்வாகவே பிரவீதி ஏவம் பரம்பரா பிராப்தம் இவம் ராஜரிஷியோ விதுகு ச காலேன மகதா யோகோ நஷ்ட பரந்தவ. என்னப்பா இது, நான் என்னதான் பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் இந்த சம்பிரதாயம் விட்டு 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 போயிடுறது. மாற்றி 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 இந்த சம்பிரதாயத்தை திருப்பி ரீபூட் பண்ணோம், திருப்பி அடியிலேருந்து கொண்டு வரதுக்குள்ளே முடியல, எங்கேயோ போய்டுறோம். ஐ ஆம் ரிலீஜியஸ் அப்படின்னு தோலை கொழுக்கிறோமே தவிர்த்து ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸு கஸ்டம்ஸ் என்னவோ யாருமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஒரு தீபாவளி ஒரு பண்டிகை அப்படின்னு சொன்னால் கடையில் போய் பக்ஷணங்கள் வாங்கி சாப்பிட்றத நம்ம கொண்டாட்டமாக வச்சுட்டோமே தவிர்த்து மற்றபடி நம்ம அதை வேறு ஒன்றும் அதில் பண்ண வேண்டிய காரியம் என்னது நம்ம யாரும் ப்ரையாரிட்டி பண்ணுறதே இல்லை. 5 விஷயங்கள், 5 காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அதிஷ்டானம், ஆத்மா தங்கும் இடமான உடல், அதற்கு தான் அதிஷ்டானம் பேர். இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரவித்த விதியத்தை 13வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட விஷயம். அதிஷ்டானம் ததா கர்த்தா. வெறும் தேகம் மட்டும் இருந்தால் போருமா? ஒரு பொம்மை இருக்குது, அந்த பொம்மை எப்படி ஒர்க் பண்ணும்? உடனே ரோபாட் அப்படின்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. சாதாரணமாக விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அந்த ரோபாட்டை கூட இயக்கத்துக்கு ஒரு ரிமோட் தேவைப்படுறது. அது இல்லாமல் ஒரு சைத்தன்யம்ன்றது ஒன்று இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப கேள்வி கேட்குறதா இருந்துச்சு, நம்ம இடக்கூடமா கேள்வியெலாம் கேட்க வேண்டாம், அழகாக புரிஞ்சுப்போம். சாஸ்திரத்தை சாஸ்திரமாக பார்க்கலாம் சுவாமி. சாஸ்திரத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதிஷ்டானம்னு அர்த்தம் ஆத்மா தங்கறதுக்கு வசதியாக இருக்கக்கூடிய இடம் உடல், அதிஷ்டானம். ததா கர்த்தா, அப்பேற்பட்டதான ஆத்மா அந்த தேகத்தில் சாநித்தியமாக இருக்கணும். வெறும் தேகம் இருந்தால் போகாது. சரீரத்துக்கு ரொம்ப ரொம்ப அழகான விவரணம், எக்ஸ்பிளனேஷன் பை பகவத் ராமானுஜர். பகவத் ராமானுஜர் சரீரத்திற்கு கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் த பெஸ்ட் அப்படின்னு வாழ்வில் பெரியவர்கள் அது மாதிரி யுனீக்காக கொடுக்குறார். வேதார்த்த சங்கிரகம் முதலான இடங்களில் இந்த சரீரத்தினுடைய லட்சணத்தை ரொம்ப தெளிவாக நமக்கு உபதேசம் பண்ணுறார். அதெல்லாம் பகவத்கீதையிலேருந்து சொல்லப்பட்ட விஷயம் தான். அதான் ராமானுஜர் அதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி வெறும் உட்காந்து வாட் ஐ செட், வாட் ஐ திங்க், வாட் ஐ நோ அப்படின்ற மாதிரி சொல்லலை. அவர் ஆராய்ச்சி பண்ணுறார். இது எப்படி வரும். பிரஜாபதி வாக்கியம்ன்றதாக பிரம்மதேவன் விரோச்சனனுக்கும் இந்திரனுக்கும் உபதேசம் செய்த பொழுது ஓகே ரைட் ஃபைன் சூப்பர் எனக்கு கிளாரிட்டி வந்துருத்துன்னு விரோச்சனம் கிளம்பி போனதுனால அவனுக்கு ஏற்பட்டதான நஷ்டம் என்னன்றதை இன்று வரையிலும் நாம் அசுரோபனிஷத்தான் பார்க்கிறோம். தேகத்தையே ஆத்மா நினச்சிட்டு மயங்கி கிடக்கிறதான உலகத்தை பார்க்கிறோம். ஆனால் அதே சமயம் இந்திரன் மறுபடி ஆராய்ச்சி பண்ணி பிரம்மதேவரிடத்தில் நூற்றுக்கணக்கான வருடங்கள் குருகுலவாசம் இருந்து அவர் மூலமாக பெற்ற ஆத்ம வித்யினாலே அந்த இந்திரனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய பலன் என்ன என்பதையும் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ராமானுஜர் ஆராய்ச்சி பண்ணுறார், ஆழமாக யோசிக்கிறார். வெறும் தேகம்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? ஏன்னா ரொம்ப நுட்பமானது ஒரு ஆராய்ச்சியின் முடிவு இங்கே காண்பிக்கப்படுகிறது. பிருகதாரண்யக உபனிஷத்தில் காண்பிக்கும் ஒரு விசேஷம். அச்சேதனம் மட்டும்தான் தேகமாக இருக்க முடியும் என்றால் சேத்தனர்களான அதாவது ஜீவர்களாகிய நாம் பகவானுக்கு சரீரமாக இருக்க முடியாது. அது ஒரு பெரிய சிக்கல், ஒரு பயங்கர காம்ப்ளிகேஷன். அது அந்த காம்ப்ளிகேஷனை எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அழகாக அந்த நாட்டை ரிலீஸ் பண்ணுறவர் சுவாமி ராமானுஜர் தான். அதனால்தான் ஆஸ்தாம் நாம யதீந்திர பத்ததி ஜுஷாம் ஆஜான சித்தாமதி என்று சாதிப்பார்கள் பெரியோர்கள். அந்த வழி, அந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ராஜ மார்க்கம், அது அதில் போகிறதே ஒரு அழகு, அதில் ட்ராவல் பண்ணுறதே ஒரு விசேஷம். அந்த பெரியோர்கள், அந்த வழி வந்ததான பெரியோர்கள் இருக்காளே, அவளுடைய யூனிக்கான நாலேஜ், அதாவது எதுக்குமே கம்பேர் பண்ண முடியாத நாலேஜ். அதுக்கெல்லாம் ஒரு ராயல் சல்யூட் அப்படின்ற மாதிரி அந்த நாலேஜை நம்ம வணங்கணும். சல்யூட்னா இந்த சல்யூட் இல்லை, இப்படி பண்ணணும். எனவே அதிஷ்டானம் ததா கர்த்தா,
தேகத்துக்கு உரியதான ஆத்மா, அந்தந்த தேகத்திற்கு உரிய ஆத்மா. அடுத்தது கரணம். சரி, தேகமும் இருக்கு, அப்புறம் ஆத்மாவும் இருக்குன்னா இந்திரியங்கள் வேலை செய்யலை, அந்த இந்திரியங்கள் இருக்கணுமே. கரணம்னா அர்த்தம் கர்மேந்திரியங்கள், மனசு, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். கரணம் ச பிருத்தக் விதம், பிருத்தக் விதம், பிருத்தக் தனித்தனியானவைகள், வெவ்வேறு வகையான கர்மேந்திரியங்கள், மனசு. அதே மாதிரி விவிதாச்ச பிருத்தக் சேஷ்டாக, வெவ்வேறு விதமான, அதாவது உட்பிரிவுகள், பலவிதமான உட்பிரிவுகளை உடையதான பிராணவாயுடைய சஞ்சாரம். பிராண அபான வியான உதான சமான 5 காத்திருக்கு. ஹிருதி பிராணஹா குதே அபானஹா சமானோ நாபிசம்ஸ்திதா என்று ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று இருக்கு. ஆனால் பிராணவாயு மொத்தம் சஞ்சரிக்கணும். சில சமயத்தில் சிலருக்கு கை கால்கள் செயலிழந்து விடுகின்றன. அப்படி அவர்களுக்கு செயலிழந்து போகிறதுன்னா அதுக்கு என்ன காரணம்னா வாயு சஞ்சாரம் இல்லை, பார்ஷ்வ வாயு, பெராலிஸ் அட்டாக்ன்றோம்ல, பார்ஷ்வ வாயு. அந்த ஏரியாவில் அவளுக்கு காற்று ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகலை, ஜென்ரேட் ஆகலை. ஸோ பிளட் சர்க்குலேஷன் போயிடுது. காற்று இருந்தால்தான் பிளட் சர்க்குலேஷன் வரும். அந்த பிளட் சர்க்குலேஷன் இருந்தால் தான் கை கால் அசைக்க முடியும். கால் மரத்து போய்டுறதுன்றான். ஏன் மரத்து போச்சு? பிளட் சர்க்குலேஷன் இருந்து போச்சு. ஒரே பொசிஷனில் காலை வச்சுட்டுருக்கோம், ஒரே பொசிஷனில். இன்றைக்கெல்லாம் தரையில் உட்கார்ந்து 2 மணி 3 மணி காலம் கச்சேரி உபன்யாசம் கேட்கிறோமா? கேட்க முடியுமா? கேட்போமா? 90ஸ்லாம் பார்க்கணும். அந்த டிவி கீவிலாம் ஒன்றும் கிடையாது, எஸ்விபிசிலாம் கூட கிடையாது, இந்த சீரியல்லாம் கிடையாது. சாயங்காலம் ஆச்சுன்னா 6:30 மணிக்கு ஏதாவது ஒரு இடத்துல சத் சங்கம் நடக்கும். அந்த சத் சங்கத்தில் எல்லாரும் கலந்துப்பான். அந்த சத் சங்கத்தில் எல்லாரும் கலந்துப்பான். ஒரு கச்சேரி நடக்கும், ஒரு நாம சங்கீதம் நடக்கும், ஒரு பிரவச்சனம் நடக்கும். ஜனங்க எந்த கவலையும் இல்லாமல், கையில் செல்ஃபோன் இல்லாமல், செல்ஃபோனை நோண்டின்னு இருக்காம அப்படியே 3 மணி நேரம் உட்காந்து நல்லா ரசிப்பா. மைண்டு பியூராக இருக்கும், வேற சிந்தனையே வராது. அதுவும் எங்கே தரையில் உட்காந்துருப்பான். சில பேர் தானே விசிறி கொண்டுருப்பா, அந்த விசிறிகிட்டே உட்காந்துருப்பான். ஏசி போட்டாலும் போறல, ஸ்லீப்பர் சேர் போட்ட, செமி ஸ்லீப்பர் சேர் போட்டாலும் போறல, நடுநடுவில் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஏதாவது கொடுத்தாலும் போறல, கான்சன்ட்ரேஷன் கிடையாது. அதனால் இந்திரியங்கள் இருக்கணும், மனசு இருக்கணும், அப்புறம் பிராணவாயு இருக்கணும். விவிதாஜ பிரதக் சேஷ்டா. அந்த மாதிரி உட்காந்துருக்குச்சே, அப்போ காலில் மரத்து போயிடும்னா உடனே காலை அப்படி அசைக்கிப்பா, ரத்த ஓட்டத்துக்கோசரம் அதை ஃப்ளெக்சிபிள் பண்ணிப்பான். வாயு சஞ்சரிக்கணும், ரத்தம் பிளட் சர்க்குலேஷன் இருக்கணும். விவிதாஜ பிரதக் சேஷ்டா. அத்திர பஞ்சமம் தெய்வம். இதில் முக்கியமானது ஒன்று இருக்குப்பா, 4 சொல்லிட்டல்ல. அதிஷ்டானம் ததா, அதிஷ்டானம்னா தேகம், கர்த்தா ததா அப்படியே கர்த்தா, அப்புறம் பிருத்தக் விதம் கரணம், பிருத்தக் சேஷ்டா வாயு, அடுத்தது தெய்வம். ஷரீர வாங்மனோபிஹி யத் கர்ம பிராரபதே நரஹ நியாயம் வா விபரீதம் வா பஞ்சைதே தஸ்ய ஹேதவஹ. ஷரீரம் உடலாலும், வாக்கினாலும், மனோபிகி மனத்தினாலும், நியாயம் சாஸ்திரத்திலிருந்து விலகாததும், விபரீதம் வா அதற்கு மாறானதாயினும், யத் கர்ம நரஹா ஆரபத்தே சாஸ்திரியமான கர்மாவாக இருக்கலாம், சாஸ்திரத்திற்கு விட்டு விலகின விபரீத கர்மாவாக இருக்கலாம். ஷரீர வாங் மனோபிஹி யத் கர்ம பிராரபத்தே நரஹா நியாயம் வா விபரீதம் வா. சாஸ்திரம் சொன்னதான கர்மாக்களை பண்ணவனா இருக்கலாம், இல்லைனா என் இஷ்டத்துக்கு நானே பண்ணுறேன், நானே பண்ணுவேன். அசாஸ்திரம் அவிஹிதம் இல்லையா? அதான் அசாஸ்திரம்னாலே அவிஹிதம் தானே. சாஸ்திரத்தில் சொல்லப்படாது, இவன் இஷ்டத்துக்கு தானே புரிஞ்சுக்கிறான். நான் ஒரு ஹோமம் பண்ண போகிறேன். என்ன ஹோமம்? ஏதாவது ஹோமம். யார் தெய்வம்? நான் தான் தெய்வம். இந்த சங்கல்ப சூரியத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவான் மகாமோகன் ஒரு கேரக்டர். ஆமாப்பா, ஸ்திரீகள் தான் தெய்வம், பெண்கள் தான் தெய்வம். பெண்களை தெய்வம் அடிக்கிறது அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல பெண்கள்னான்னு அர்த்தம்னா நம்முடைய எண்ணங்களை கெடுக்கக்கூடிய அந்த பெண்களுடைய அவயவ சௌஷ்டவங்கள்.
அதை பார்த்தாலே பெரிய பெரிய யோகி புருஷர்கள்லாம் விஸ்வாமித்திர முதலானவர்கள்லாம் மயங்கி போயிருக்கான். அவளை ஈஸியாக அவளை வச்சு கலக்கிடலாம், மனசை மென்டலை அவளை ஈஸியாக நம்ம கலக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறான். எந்த கர்மாவாக இருந்தாலும் சரி, நியாயம்பா விபரீதம்பா, அது நியாயமான கர்மா, சாஸ்திர விகிதமான கர்மாவாக இருக்கலாம், சாஸ்திர அவிகிதமான கர்மாவாக இருக்கலாம், இது எல்லாம் இந்த 5 பேஸில் தான் ஆரம்பமாகிறது. இந்த 5 இருந்தால்தான் நீ நியாயமான கர்மாவையும் பண்ண முடியும், அநியாயமான கர்மாவையும் பண்ண முடியும். தப்பான காரியத்தை பண்ணுறதுக்கு உனக்கு 5 பேர் வேணும். தேகம் மட்டும் இருந்தால் பண்ணிட முடியுமா, இல்லை ஆத்மா மட்டும் இருந்தால் பண்ண முடியுமா, இல்லை தேகத்தோட ஆத்மா மட்டும் இருந்தால் பண்ண முடியுமா, இல்லை தேகம் ஆத்மா இருந்து அவயவங்கள் இல்லாமல் பண்ண முடியுமா, தேகம் ஆத்மா அவயவம் இருந்து கடைசியில் மனசு இசையாமல் இருந்தால் பண்ண முடியுமா. அதுக்கப்புறம் வேற பிரேரகனான பரமாத்மா இருக்கணும். அந்த பிரவிட்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மான சர்வ பிரேரகனான பகவான் இருக்கணும். எல்லாம் உள்ளுக்குள்ள செயின் ஆஃப் ரியாக்ஷன் இருக்குது. எனவே அர்ஜுனா, இந்த 5ஐ நான் உனக்கு விளக்குகிறேன் கேள். சாஸ்திரம் விதித்ததான கர்மாவாக இருந்தாலும் சரி, சாஸ்திரம் தடுத்த கர்மாவாக இருந்தாலும் சரி, வாக்கு, உடல், மனம் இவற்றினால் ஒரு மனிதன் செய்ய தொடங்கும் பொழுது வெவ்வேறு வகையான இந்திரியங்கள், ஜீவன், பல உட்பிரிவை உடைய பிராணவாயுவின் சஞ்சாரம், எல்லாத்துக்கும் மேல முக்கியமான பரமாத்மா. இதுதான்டா இம்பார்ட்டன்ட். இதுதான் ஒரு காரியத்தை செயல்படுத்துகிறது என்பதை அர்ஜுனா டெக்னிக்கலாக நீ நன்னா புரிஞ்சுக்கோ. நன்னா இதை புரிஞ்சுக்கோ, இல்லைன்னா புரியாது உனக்கு அப்படின்ட்டு. அப்புறமா அதிஷ்டானம் அப்படின்னாரு. ஷரீரம் அதிஷ்டீயத்தே, ஷரீரம் அதிஷ்டீயத்தே ஜீவாத்மனா இதி. அத்தஹ மகாபூத சங்காத ரூபம் ஷரீரம். தான் முயலும் காரியங்களை செய்வதற்கு தன் ஞான சக்திகளை உபயோகித்துக் கொள்ளும் இடம்தான் ஷரீரம். ஸோ ஜீவனால் இண்டிவிஜுவலாக ஒரு காரியம் பண்ண முடியாது, அவனுக்கு ஒரு சரீரத்தினுடைய சப்போர்ட் வேணும். இந்த சினிமாலாம் பார்க்குறோம் இல்லையா, பேய் பிசாசுகள்லாம் பார்க்குறோம், அரூபமாக இருக்குது. அப்போ அந்த பேய் பிசாசனால் ஒன்றுத்தையும் பிடிக்க முடியாது, ஒன்றுத்தையும் போய் நிற்க முடியாது. அதுக்காக ஒரு சரீரம் தேவைப்படுறது. இது பேய் பிசாசு கதை இல்லை. ஜீவன்றவன் அத்தியந்த அனுமாத்திர ஸ்வரூபன், அவனுடைய தர்மபூத ஞானம் தான் வியாபித்திருக்கிறது. அந்த தர்மபூத ஞானத்துடன் கூடிய ஜீவாத்மா ஒரு தேகத்தினுடைய சம்பந்தத்தை அடைந்தால்தான் அவன் நினைத்த காரியத்தை அவன் செயல்படுத்த முடியும். அதனால்தான் நமக்கு மோட்சத்தை நாம் இந்த சரீரத்தின் துணை கொண்டு அடைய வேண்டும். இதுவரையிலும் நமக்கு எத்தனை சரீரம் கிடைச்சிருக்கு? இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, தேகம்னா அர்த்தம் அறிவை பயன்படுத்தக்கூடிய தேகமாக இருக்கணும். நமக்கு திரியக்கு பசு பட்சி மிருகமாக பிறந்திருந்தானா, ஸ்தாவர ஜங்கமாக பிறந்தோன்னா வெறும் மரஞ்செடி கொடி கூட தான் சரீரம் இருக்குது. மரம் கூட தான் சரீரம் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது. அந்த மரத்தால் என்ன பண்ண முடியும்? பகவத்கீதை உபன்யாசம் கேட்க முடியுமா? பகவத்கீதையை சிந்தனை பண்ண முடியுமா? பகவத்கீதை ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணி மோட்சம் போக முடியுமா? இதெல்லாம் நமக்கு தான் வைத்திருக்கிறது. ஆனால் நாம் அதை கரெக்டாக காரியகரமாக்கிக்கிறோமா? அதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறோமா? நம்மக்கிட்ட நிறைய கருவிகள் இருக்கலாம், அந்த கருவிகளை யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும்ல. நிறைய பேருக்கு ஃபோனை கூட புதுசாக யூஸ் பண்ண தெரியும். ஐஃபோன் கொடுத்துறா வகையில், நான் அந்த ஐஃபோனை எப்படி யூஸ் பண்ணுறது கூட அவளுக்கு தெரியாமல் போய்டும். அப்போ தன் ஞான சக்திகளை கொண்டு ஒருவன் உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய சரீரம் தான் இங்கே அதிஷ்டானம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த சரீரம் எப்படினார்? பஞ்சபௌதிகம், பஞ்சபூதங்கள், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்பதாக இந்த 5 பூதங்களுடையதான சேர்க்கை தான் சரீரம். அதிஷ்டானம் க்ஷேத்திரமாஹு அப்படின்றது மகாபாரதம். இன்னொன்று சொல்லலாம், சாந்தோக்கியம் சொல்றது, ஷரீரஸ்ய ஆத்மனஹா அதிஷ்டானம். ஆத்மாவுக்கு ஒரு ரிசைடிங் பிளேஸ் ஒன்று வேணும். அந்த ரிசைடிங் பிளேஸ் இல்லைன்னா சரீரத்தை ஆத்மாவினால எந்த ரியாக்ஷனும் கொடுக்க முடியாது. அடுத்தது கர்த்தா, இவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் தான் ஜீவாத்மான்னு பேர். ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப வேல்யூபிள். ஆனால் அதே சமயத்தில் தன்னுடைய மகிமையே தெரியாமல் தன்னை முட்டாளாவே நினச்சிட்டு இருக்கிற ஒரு ஆசாமி. யார் அவர்னா? அவர் தான் ஆத்மா, ஜீவாத்மா. இப்போ ஒரு கேள்வி வந்தது, கர்த்தான ஜீவனை சொல்றீங்களா, பகவானை சொல்றீங்களா? ஏன்னா எல்லாவற்றுக்கும் கர்த்தா பகவான்னு சொல்ல பிறகு
ஜீவாத்மா அப்படின்னார். ஆமாம்ப்பா, எல்லாவற்றிற்கும் கர்த்தா பகவான் தான். ஆனால் கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத் என்று ஜீவனுக்கு ஒரு கர்த்திருவம் சொல்லப்படுகிறது. இங்க பகவத் ராமானுஜ பாஷ்யம் அழகு. அதற்கு மேல வேதாந்த தேசிகனுடைய தாத்பரிய சந்திரிகையில சுவாமி தேசிகன் காண்பிக்கிற அபூர்வமான அர்த்த விசேஷங்கள் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தின் மிக உயரிய மர்மங்களை நமக்கு விளக்குகின்றன. அந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தின் மிக உயரிய மர்மங்கள் நமக்கு அங்கே புலனாகின்றன. இப்ப கர்த்தான ஜீவாத்மாவை நாம புரிஞ்சுக்கணும். கர்த்தான ஜீவாத்மான்னு சொல்லணும். ஞோதயேவ என்பதாக சூத்திரம். கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத், இதெல்லாம் அறிவாளி. ஜீவாத்மானா அறிவாளி. ஜீவாத்மானா காரியங்களை செய்பவன். ஜீவாத்மானா காரியங்களை செய்வதில் சுவாதந்திரியமுடையவன், சக்தி சாமர்த்தியம் உடையவன், பிளஸ் அவனுக்கு இண்டிபெண்டன்சி உண்டு, காரியங்களை செய்வதில் சுவாதந்திரியம் பெற்றவன். மந்தா, போக்தா, மந்தா போத்தா, கர்த்தா என்று ஸ்ருதிகள் மந்தா அறிபவன், போத்தா அறிபவன், ரெண்டு அறிபவன் சொல்ல. ஒன்று ஞானம், இன்னொன்று மற்றொன்று அந்த தத்துவ பிரகார விஷயமா சொல்றது. அப்புறம் கர்த்தா, அந்த கர்த்திருவம், பிரயத்தனம் எல்லாம் இருக்கு. ஒரு காரியத்தை பண்ணால் எஃபோர்ட்ஸ் எடுக்கணும்ல, பிரயத்தனம் பண்ணணும்ல. தேவரத்தா கடம் கிருண்ணாத்தினர், தேவரத்தன் போய் குடத்தை தூக்கின்னு வரான்னா அப்போ தேவரத்தன் ஒரு கர்த்தா இருக்கணும். அந்த கடம்ன்றதான காரியத்தை அவன் போய் தூக்கின்னு வருதுன்றதான காரியத்தை பண்ணணும். அதுக்கு அவனுடைய தானே இந்திரியங்கள் வேணும், அவனுடைய அதில் உற்சாகம் இருக்கணும். அவன் தேவதத்தன் போய் அந்த குடத்தை தூக்கின்னு வரான்னு சொன்னால் அதுக்கு உண்டானதான எஃபோர்ட்ஸ் எடுக்கணும் இல்லையோ. யார் அந்த குடத்தை தூக்கின்னு வந்ததுன்னா தேவரத்தன் தான் பண்ணான். அப்போ தேவரத்தன் தான் கர்த்தா, தேவரத்தனால் தான் அந்த செயல் செய்யப்பட்டது. அடுத்தது கரணஞ்ச பிருத்தக் வீதம்னாரு. இப்போ கரணம்னா நிறைய இருக்குது. கை, கால், பாயு, உபஸ்தம், மனசு, இதெல்லாம் கை காலெலாம் எடுத்தல், போகுதல், பேசுதல், சங்கல்பித்தல் அப்படின்னு சொல்கிறார். ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்தான்னு சொல்லுவார். அதே மாதிரி கிராணம், சக்ஷுஷு, ஸ்ரோத்ரம் என்பதாக, தொக்கு, ரசனா என்பதாக 5 இந்திரியங்கள் சொல்லுவார். சிலது கர்மேந்திரியங்கள், சிலது ஞானேந்திரியங்கள். இப்போ கண்ணு, காது அதெல்லாம் ஞானேந்திரியங்கள். கர்ம விஷயத்தில் என்ன பண்ணுறது, அது செயல்பாட்டை உண்டாக்குகிறது. ஒரு காரியத்தை பண்ணுறது, கையால் போய் எடுக்கிறோம், கட்டத்தை எடுக்கிறோம், காலால் நடந்து போய் அந்த கையால் கட்டத்தை எடுக்கிறோம், அதில் இருக்கிற தண்ணீரை எடுத்து அப்படி கையால் டம்ளரில் எடுத்து பருகிறோம், கண்ணால் கட்டம் இருக்கிறத பார்க்கிறோம், நாக்கினால் அந்த கட்டத்தினுடைய தீர்த்தத்தின் ருச்சியை ருச்சிக்கிறோம். இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க், அதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்க சொல்கிறோம். இப்போ கம்ப்யூட்டரில் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சார் ஹைப்பர் லிங்கை கொடுத்துருக்கோம், ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம். இது ஓப்பன் ஆனால் அது ஓப்பன் ஆகும், இது ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகும், அதுக்கு அடுத்தது அதுக்கு ஜாயின் பண்ணும் அப்படின்னு எல்லாத்துக்குள்ள ஒரு கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கனெக்டிவிட்டியை கொடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. மனசுன்றது சங்கல்பம் பண்ணுறது. நீ போ, நாம் இங்கேருந்து அங்கே போய், இங்கேருந்து மாம்பழத்துக்கு போய் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் போய் சரவணா ஸ்டோர்ஸில் தீபாவளிக்கு துணி வாங்கணும் அப்படின்னு மனசை சங்கல்பிக்கிறது. உடனே ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் பார்க்கிங் இல்லைன்னா காரை கொண்டு போய் எங்கே விடுறதுன்னு அடுத்தது யோசிக்க வைக்கிறது. அடுத்தது காருக்கு பதில் 2 வீலரை ஓட்ட வைக்கிறது. அப்புறம் கையில் பையை தூக்க வைக்கிறது. கையில் கிரெடிட் கார்டு எடுத்துறியா, பைசா எடுத்துறியா, ஏடிஎம் கார்டு எடுத்துறியா, இப்போ அப்புறம் என்னது அதுக்கு பேருது அந்த ஜிபே பண்ணிட்டு பண்ணுறதுக்கு எல்லாம் வச்சுருக்கியா அப்படின்றதெல்லாம் பல விஷயங்கள் அது உள்ளே கொண்டு வருது. பல விஷயங்களை உள்ளே கொண்டு வருது. கரணஞ்ச பிருத்தக் விதம், என்னென்னமோ காரியங்கள் பண்ணுறோம் நம்ம. சேஷ்டாஸ்ரயம் சரீரம்னு சில பேர் அதுக்கு தான் லட்சணம் சொன்னார் சுவாமி எம்பெருமானார். இதை மட்டுமே லட்சணமாக சொல்ல முடியாதுன்னு அதை டிஃபெண்ட் பண்ணுறார். வெறும் கை காலை அசைக்கிறது, தூக்கிறது, போகிறது, ஒரு பக்கெட் எடுத்துகிறது, உட்கார்றது, நிற்கிறது, பேசுறது, அப்படி இப்படின்றது, இப்படி இப்படின்றது, இதெல்லாம் தான் சேஷ்டா. இதெல்லாம் பண்ணினா சரீரம்னா உயிரற்ற சவத்துக்கு சரீர லட்சணம் சொல்ல முடியாதுன்னா உயிருடையதுக்கு கூட சரீர லட்சணம் இந்த மாதிரி வராது, பொருந்தாதுன்னு ராமானுஜர் பல கேள்விகள் கேட்குறார். இது மட்டும் இருந்தால் போருமான்னு அப்படின்னு கேள்வி கேட்குறார். அடுத்தது விவிதாச்ச பிருத்தக் சேஷ்டா, பிராண அபான வியான உதான சமான. 5 காத்து இருக்கு, மூச்சு விடுறோம், இமை கொட்டுகிறோம், இதெல்லாம் எதாவது வாயுனுடைய சஞ்சாரம் தான். அப்படின்றார், மூச்சு இறைக்கிறது. அப்புறம் கண்ணு சிமிட்டுறார் அப்படின்றார். முதலே சொன்னோம் இல்லையோ, காற்று உடம்புல வருது, இருப்பா காற்றே இல்லைப்பா அப்படின்றார்.
இந்த இடம்லாம் மரத்து போயிடுத்துன்றார், தொட்டா உணர்ச்சியே இல்லைன்றார். சில பேருக்கு டச்சிங்கே இருக்காது, சில பேருக்கு ஸ்மெல் இருக்காது. மூக்கு அடைச்சிருந்து தோணுது சளினா அப்படின்றான். மூச்சு திணறது அவனுக்கு. ஏன்னா மூச்சு உள்ளே இழுக்க முடியல, மூச்சு வெளில விட முடியல, அப்படியே சளி கட்டின்னு இருக்கு. ஜலதோஷம் வந்து எனக்கு ஒன்றுமே புரியல சார், ஸ்மெல்லே தெரியல, ருச்சியே தெரியலன்றான். உபனிஷத்துக்களில் இந்த பிராணன் என்பதான விஷயத்தை விளக்கும் கட்டத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தோமேயானால் ஷரீரம், இந்திரியம் இவற்றினுடைய ஸ்திதி, வியாபாரம் இது எல்லாத்துக்கும் பிராணனுடைய சம்பந்தம் இன்றியமையாதது என்பது புலனாகும். இதுதான் இன்னைக்கு சயின்ஸ்னு சொல்கிறான். நம்ம பெரியவர்கள் உபனிஷத்தில் சொல்லி வச்சதை இன்னைக்கு சயின்ஸ்னு சொல்கிறான். சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணாதான் மக்கள் ஒத்துக்கிறேன்னு வேற சொல்லிட்டு இருக்கான். தெய்வம் செய்வ அத்திர பஞ்சமம். அர்ஜுனா, கர்மங்களின் உற்பத்திக்கு காரணமான பல விஷயங்கள் சொல்லப்பட்டன அல்லவா? இதில் பிரதானமானது எது? இதில் எது முக்கியம் என்றால் தெய்வம். பகவான் காரணம்னு சொல்லலாமே. பகவான் ஐந்தாவது காரணம்னு சொல்றதுக்கு தாற்பயம் என்ன அப்படி கேட்டா, பஞ்சமம் என்பது இவன் ஐந்தாவது என்று சொல்வதற்காக சொல்லவில்லை. இது எல்லாவற்றை காட்டிலும் இவன் சிறந்தவன் என்னும் விஷயத்தை இங்கே தீர்மானம் செய்கிறது. இந்திரியேபிய பராஹ்யர்த்தாக அர்த்தேபியஸ்ச பரம் மனஹா. உபனிஷத் வாக்கியம். இந்திரியங்களை காட்டிலும் அது சிறந்தது, அதை காட்டிலும் அது சிறந்தது, அதை காட்டிலும் அது சிறந்தது. கடைசியில் என்ன பண்றார் அப்படின்னார், புருஷான்ன பரங்கிச்சித் சாகாஷ்டா பராகதி. எல்லாவற்றை காட்டிலும் புருஷன் சிறந்தவன். இந்த இடத்துல புருஷன்னா ஜீவாத்மா இல்லை, புருஷனை காட்டிலும் அப்படின்னா புருஷனா பரமாத்மா. உத்தம புருஷஸ்தன்யா பரமாத்மேத்யுடாகிருதான்னு 15வது அத்தியாயத்தில் பார்த்தோம் இல்லையா? புருஷ சப்தம் பகவானை சொல்கிறது. அதனால தான் உபனிஷத் வாக்கியத்தை எடுத்தேன் கவுத்தேன்னு நம்ம அர்த்தம் பண்ணக்கூடாது, நம்ம புரிஞ்சதெல்லாம் அர்த்தம் பண்ணக்கூடாது. உபனிஷத் வாக்கியத்தை ஜாக்கிரதையாக கவனிக்கணும். பெரியோர்கள் அதுக்கு என்ன வியாக்கியானம் பண்ணிருக்கான்னு பார்க்கணும், ஆச்சாரியால் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லிருக்கான்னு பார்க்கணும். கட்டவல்லியில் இந்திரியங்களை காட்டிலும் அர்த்தங்கள் சிறந்தன என்று தொடங்கி இது எல்லாவற்றை காட்டிலும் பகவான் தான் சிறந்தவன் என்று தீர்மானம் பண்ணி எடுத்து காண்பிக்கிறது. அது அங்கே வசீகார பரம்பரை சொல்லப்படுகிறது. கடைசியில் ஒன்று சொன்னார் அந்த வசீகார பரம்பரையில், தஸ்ய வசீகரணம் தச்சரணாகதிரேவ. இது எல்லாவற்றை காட்டிலும் பகவான் தான் சிறந்தவன். அந்த பகவானாலே தான் எல்லாம் செய்யப்படுகின்றன. அப்பொழுது அந்த பரமாத்மாவினிடத்தில் சரணாகதி செய்து அவனை வசீகாரம் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான அனைத்தையும் நாம் பெற்றுவிடலாம். அவனை வசீகரித்தால் எல்லாம் நமக்கு கிடைத்துவிடும் என்று வசீகார பரம்பரை சொல்லுகிறது. அதனால் தெய்வம் ச அத்திர பஞ்சமம். தெய்வம் என்பது இங்கு ஐந்தாவது காரணம்னு அர்த்தம் இல்லை. தெய்வம்ன்றது ஐந்தாவதாக சொல்லப்பட்டதனுடைய நோக்கம், ஐந்தாவதாக சொல்லப்படும் தெய்வம் தான் பிரதானம். நான் கையை அசைக்கணும்னு நினச்சா என்னால் கையை அசைச்சிட முடியுமா? நான் அங்கே போகணும்னு நினச்சா நான் அங்கே போயிட முடியுமா? எனக்கு பணம் வரணும்னு நினச்சா என்னால் பணத்தை சம்பாதிச்சிட முடியுமா? நான் மூச்சு விடணும்னு நினச்சா என்னால் மூச்சு விட்டுட முடியுமா? இல்லை மூச்சு அடக்கணும்னு நினச்சா நான் மூச்சு அடக்கிட முடியுமா? எல்லாவற்றிற்கும் எது காரணம்? பரமாத்மா தெய்வம் தான் காரணம் என்று நிரூபிக்கிறார். இதில் இன்னும் விசேஷ அர்த்தம் இருக்கு, நாளை உபன்யாசத்தில் பார்க்கலாம். அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணஞ்ச பிருத்தக் விதம் விவிதாಶ್ಚ பிருத்தக் சேஷ்டாः தெய்வம் செய்வாத்ர பஞ்சமம் ஷரீரவாங் மனோபிஹி யத் கர்ம பிராரபதே நரஹ ஞாயம் வா விபரீதம் வா பஞ்சைதே தஸ்ய ஹேதவஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியான் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. அதிஷ்டானம் ததா கர்த்தா அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணஞ்ச ப்ருதக் விதம் கரணஞ்ச ப்ருதக் விதம் விவிதாಶ್ಚ ப்ருதக் சேஷ்டாः விவிதாಶ್ಚ ப்ருதக் சேஷ்டாः தெய்வம் சைவாத்ர பஞ்சமம் தெய்வம் சைவாத்ர பஞ்சமம் ஷரீரவாங் மனோபிர்யத் ஷரீரவாங் மனோபிர்யத் கர்ம பிராரபதே நரஹ கர்ம பிராரபதே நரஹ ஞாயம் வா விபரீதம் வா ஞாயம் வா விபரீதம் வா பஞ்சைதே தஸ்ய ஹேதவஹ பஞ்சைதே தஸ்ய ஹேதவஹ. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணஞ்ச ப்ருதக் விதம் விவிதாಶ್ಚ ப்ருதக் சேஷ்டா தெய்வம் சைவாத்ர பஞ்சமம்
शरीरवाङ्मनोभिर्यत्कर्म प्रारभते नरः न्याय्यं वा विपरीतं वा पञ्चैते तस्य हेतवः தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனால் என்ன ஏற்படுகிறது என்று கேட்கலாம் இல்லையா? புண்ணியம் ஒன்று ஏற்படுகிறது. அது ஒன்று இல்லாமல் பகவானுக்கு பிரீத்தியானது ஏற்படுறது. இதை பற்றி பார்த்தோன்னா கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி அப்படின்னு பகவத் பாதால் பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் கேட்குறார். கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி, மனிதர்களால் எது சம்பாதிக்கப்பட வேண்டியது? அந்த கேள்விக்கு பகவத் பாதாலே பதில் சொல்கிறார். வித்யா, வித்தம், பலம், யசா, புண்ணியம். வித்யா கல்வி, அடுத்தது வித்தம் பணம், பலம் பலம்னா ஆரோக்கியம் வரதுக்கு உண்டான சக்தி, யசா புகழ், அடுத்தது புண்ணியம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பகவான் ஆராதிக்கிறதா இருந்தால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. வெல்த்து ஹெல்த்து இது ரெண்டுமே முக்கியம். ரெண்டுத்தையும் நம்ம வளர்க்கணும். ஒரு சமயத்தில் வெல்த்தையும் வளர்க்கணும், ஹெல்த்தையும் வளர்க்கணும். அதோடு சேர்ந்து ஸ்பிரிச்சுவல் அதையும் வளர்க்கணும். அதாவது ஆன்மீக விஷயமான சமாச்சாரமும் வளரணும். நம்மளே வளர்ந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா? ஆரோக்கியம், பலம் வளரணும்னா நடக்கணும், குளிக்கணும். குளிக்கிறதுனால 10 விதமான லாபம்னு சொல்கிறார். குணாதச ஸ்நானபரஸ்ய சாதோ. பலம் எப்படி வளரும் அப்படின்னா குணாதச ஸ்நானபரஸ்ய சாதோ ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். ரூபம் வளருமா? தேஜஸ் வளரும், பலம் வரும். ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். 4வது சௌச்சம். சௌச்சம்னா சுத்தி, அந்தःகரண சுத்தி, பகிஷுத்தி. அந்தःகரண சுத்தி மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொன்னோம், ஏற்கனவே பார்த்தோம். அதனால் விஷ்ணு சிந்தனம் பண்ணுறதுனால கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு குளிக்கணும். குளிக்கிறதுனால என்ன ஆகுது? மானசமான ஒரு ஸ்நானம் ஏற்படுறது, சுத்தி வருது. சுத்தி வந்து அது அழுக்கெல்லாம் போக்குறதுங்கிறார். பகிஷுத்திக்கு நம்ம எல்லாம் சோப்பு தேய்க்கிறோம், அரப்பு தேய்க்கிறோம், மண்ணு தேய்க்கிறோம். அவ சௌகரியம். அடுத்தது ஆயுஷ்யம். 5வது ஆயுஷ்யம், ஆரோக்கியம். ஆயுஷ்யம்னா புரியுறது உங்களுக்கு, ஆரோக்கியம்னா புரிகிறது. அலோலுபத்துவம், இது செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது வருதான் புத்தி குளிக்கிறதுனால. அலோலுபத்துவம், துஸ்வப்ன காத்தா, கெட்ட கெட்ட கனவெல்லாம் போகிறது. தபஸ்ச மேதா, தபஹா 9 தபஸ் அப்படிங்கிறார். மேதா புத்தி சக்தி வளருது. இதுக்கெல்லாம் காரணமாக பலம் இருக்குது. பலமே இல்லைன்னா ஸ்நானம் பண்ண முடியாது இல்லையா? அது பலத்தை சம்பாதனம் பண்ணணும். பலம் யசா, அதுக்கு மேலே श्याम सुंदर मुख चंदा श्याम सुंदर मुख चंदा श्याम श्याम सुंदर मुख चंदा नटवर नागर नंदा भजो रे मन गोविंदा भजो रे मन गोविंदा
नरसिंहरूप धरता ध्रुव तारे प्रह्लाद अवतारे नरसिंहरूप धरता कालिंदी
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलम् परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।